Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 8 of VGTRB, Approaches to Literature. We are discussing literary theories, and in this module, we'll be discussing deconstruction, which is postmodern literary theory. இப்போ postmodernism அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி we will discuss what is deconstruction. Now, deconstruction என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்க்க போறோம். And when we think about deconstruction, there is a very important philosopher who comes to a mind. And the person is Jacques Derrida. Okay, the person is Jacques Derrida, again a French philosopher, and he is considered to be the deconstructive philosopher. And இவருடைய contribution என்ன அப்படின்னா, this man, he critiqued the relationship between text and meaning. ஒரு text இருக்கு அப்படிங்கும்போது அந்த டெக்ஸ்டுக்கும் மீனிங்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டடி செய்தார். அப்ப இவருடைய மெயின் ப்ரீஆக்குபேஷன் என்ன? வாட் இஸ் த மெயின் ப்ரீஆக்குபேஷன் ஆஃப் டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கும்போது the main purpose is to expose the object of language, that which any text is founded upon, that is to say that the language is complex, that it is unstable, and it is impossible. ரொம்ப சிம்பிள். language, the very nature of language, நம்ம ஏற்கனவே ஃபெர்டினாண்ட் தி சசுவர்ல படிச்சிருக்கோம். What is the nature of language? What is the definition of language according to Ferdinand the Saussure? Arbitrary. Language is a system of sign, SIGN, and various signs come together in order to communicate one meaning, and this association between various signs is not fixed. ஒரு சைனுக்கும் இன்னொரு சைனுக்கும் உள்ள அந்த அசோசியேஷன் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். இந்த சைன்ஸ் எல்லாம் அது கம் டுகெதர் இன் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப், மீனிங் இஸ் very complex and meaning is unstable, and sometimes the meaning that comes out of a text is impossible. You cannot reach the ultimate meaning. அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஆர்கியூமெண்ட். ஓகே, இட்ஸ் a kind of textual analysis. இப்போ இவர் சொன்ன விஷயங்கள் பாருங்க. everything is arranged so that it be this way. இந்த உலகத்துல எல்லாமே ஒரு முறையில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் அப்படி அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. So he said that what we practice today is constructed. It can be deconstructed. It can be deconstructed. அதனாலதான் there is a technique called retelling in storytelling. இப்போ நமக்கு ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது, டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வேற வேற மீனிங்ஸ் அந்த டெக்ஸ்ட்ல இருந்து வர்றதா அப்படின்னு பாக்குறது. தட் இஸ் டெக்னிக் அடாப்டட் பை ஜாக்விஸ் டெரிடா. Okay, according to Jacques Derrida, we are all mediators and we are only translators. We cannot identify the objective truth or the objective meaning. One meaning அப்படிங்கிற விஷயமே கிடையாது அப்படின்னு சொன்னவர். இப்ப ஜாக்விஸ் டெரிடா வச்சு நம்ம கொஸ்டின் எது மாதிரி கேட்டிருக்காங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்னா, the author work, அதனுடைய டிரான்ஸ்லேட்டர். All the works of Jacques Derrida were written in French language. They were translated into English by different writers. அதுல ரொம்ப முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா, ஆஃப் கிராமட்டாலஜி. இந்த புத்தகத்தை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா, ஆஃப் கிராமட்டாலஜி வாஸ் பப்ளிஷ் in the year 1967. It was translated into English by Gayatri Chakravarti Spivak. Next one, there is a very famous work which was published in 1969, and the name of the work is Dissemination. Dissemination of meaning. Dissemination பரப்புதல் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. தென் ரொம்ப ஃபேமஸான ஒர்க் பை டெரிடா, ஸ்பீச் அண்ட் ஃபினோமினா, ஃபினோமினாலஜி. அதுல ரொம்ப ஃபேமஸானவர் தான் ஹஸ்லர். அந்த ஹஸ்லருடைய தியரி ஆஃப் சயின்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவரு எடுத்து
அதை பத்தி எழுதியிருக்காரு. அந்த ஒர்க்குடைய டைட்டில் வந்து ஸ்பீச் அண்ட் ஃபினாமினன் அண்ட் அதர் எஸ்ஸேஸ் ஆன் ஹஸ்லர்ஸ் தியரி ஆஃப் சயின்ஸ், பப்ளிஷ்ட் இன் 1967. அதற்கப்புறம் ரொம்ப ரெவல்யூஷனரி எஸ்ஸே, and revolutionary essay published by Jacques Derrida is Structure, Sign and Play. Structure, Sign and Play, which was published on 21st October 1966. The original title is that. It was initially a lecture which was presented at Johns Hopkins University on 21st October 1966 by Jacques Derrida. The whole title is Structure, Sign and Play in the Discourse of Human Science. இதுல பாருங்க ஒவ்வொரு வேர்டும் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து how is the structure created? It is created by the various signs, and the structure is destructured by the concept of play அப்படின்னு சொன்னாரு. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஒரு எஸ்ஸே பாத்தீங்கன்னா இட்ஸ் கன்சிடர்ட் டு பி iconoclastic essay. According to Jacques Derrida, the whole of Western philosophy is at fault. இந்த மேலை நாட்டில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே ஒரு தப்பான ஒரு கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டதுன்னாரு. என்ன அப்படின்னா, இட் இஸ் ஒன் சைடட் philosophy. என்ன ஒன் சைடட் அப்படின்னா, he affirmed the presence of binary opposite first. Binary opposite, அதாவது ரெண்டு கான்ஃபிளிக்டிங் செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு ஒரு டெக்ஸ்டுக்குள்ளர அப்படிங்கிறத அவர் அஃபார்ம் பண்ணாரு. ஆமா சார், அது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா, வெஸ்டர்ன் பிலாசபி அந்த ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி எடுத்தீங்கன்னா, the whole philosophy was centered on the concept called logocentrism. The whole Western philosophy is built on logocentrism. What is logocentrism அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is based on the spoken word. ஸ்பீச்சுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அங்க இருந்து தான் ப்ராப்ளமே தொடங்குச்சு சார் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் எங்க கொண்டு போனாருன்னா, he took all the listeners to the world of Bible. பைபிள்குள்ள உள்ள கொண்டு போய் என்ன சொன்னாருன்னா, look at the way there is a creation narrative in the Bible. என்ன அப்படின்னா, when God created the world, he opened his mouth and said, let there be light, and light came into existence. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்போக்கன் லாங்குவேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ரிட்டன் லாங்குவேஜ். அங்கேயே பாத்தீங்கன்னா there is a binary opposite. அதுல there is a favored set. என்ன favored set? Speech is more important than writing. அப்ப ரைட்டிங்கை யாருமே ஒரு பொருட்டாக கருதவில்லை. அப்ப அந்த விஷயத்த நம்ம டீசென்டர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில அவரு கொண்ட வந்த விஷயம்தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we call it as difference. Okay, difference. What is the term difference? Difference வேற, difference வேற. Difference is a French term which has two roots, to differ and to defer. To differ அப்படின்னா வேறுபடுத்தி காட்டுவது, to defer அப்படின்னா to postpone. To postpone the meaning. Not this, not this ன்னு தள்ளி போட்டுக்கிட்டே போற ஒரு கேம். That is called difference. Difference is a French term and it comprises of two roots. One is to differ, D-I-F-F-E-R. இன்னொன்னு to defer, D-E-F-E-R. Okay, to differ அப்படின்னா இது அல்ல, அது defer அப்படின்னா to postpone அப்படிங்கிற ஒரு மீனிங். ஓகே, அப்ப the deference அப்படிங்கிறத அவரு யூஸ் பண்ணாரு. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதற்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு associated with Derrida. What are the terms associated with Derrida? Number one, aphoria. Aphoria. What is aphoria அப்படின்னு கேட்டீங்கன்னா, every term has a moment of undesirability. என்ன சார் அப்படின்னா, இதனுடைய மீனிங் இதுதானா அப்படின்னு நம்ம டவுட் பண்றோம் இல்லையா, that is called undesirability. அப்ப அந்த undesirability அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, he will replace it with another adjective. ஏதாவது ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டை வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கு ரெலவெண்டா ஒரு சினோனிம் அந்த இடத்துல போட்டா, how does the meaning of the text change?
இப்போ ஒரு விஷயம் இருக்கு, ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அந்த லவ் அப்படிங்கிறதுக்கு பதிலா லவ்வுக்கான அட்ஜெக்டிவ் லைக்னு இருக்கு, ஐ லைக் யூ. அப்ப ஐ லைக் யூவும் ஐ லவ் யூவும் சேமா அப்படின்னு போட்டீங்கன்னா கிடையாது. எவ்ரி அட்டரன்ஸ் ஹஸ் இஸ் ஓன் மீனிங் வெயிட்டேஜ். அப்ப இந்த மாதிரி ஒரு கேம் தான் அண்ட் தட் அன்டிசைடபிள். இதனுடைய மீனிங் என்னன்னு டிசைட் பண்ண முடியாத விஷயத்த அவர் என்னன்னு சொன்னாரு, அஃபோரியா அப்படின்னு சொன்னாரு. Then the second term is difference. The third one is eraser. Eraser. What is eraser அப்படின்னு கேட்டீங்கன்னா, to highlight the suspect ideologies, notion linked to the metaphysics of presence. இது என்ன சார் ரொம்ப புரியாத மாதிரி சொல்றீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. There is something called metaphysics of presence. The other one is called metaphysics of absence. Metaphysics na above physics. Meta plus physics. Concrete reality க்கு மேல இருக்கும். அப்ப there is a word. இந்த வேர்டு தான் ஒரு ஐடியாலஜியை கிரியேட் பண்ணக்கூடிய வேர்டு அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த டேர்முக்கு மேல ஒரு இன்டூ சிம்பிள் போடுவார். இதுக்கு கான்ட்ராஸ்டிங்கா இன்னொரு டேர்ம் இருக்கு, இதுக்கு நெய்பரா இன்னொரு டேர்ம் இருக்கு அப்படின்னா அந்த டேர்ம் இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணா இந்த டேர்ம் உடைய இந்த கான்டெக்ஸ்ட் உடைய மீனிங் மாறுமா அப்படின்னு அப்படி மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் அந்த இடத்துல இருக்குன்னா அந்த டேர்ம் என்ன பண்ணுவாரு, ஒரு இன்டூ மார்க் போடுவாரு. அண்ட் தட் கேம் இஸ் கால்ட் எரேசர். இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? எஸ் சார். சிம்பிளா சொல்லணும்னா நான் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐ லவ் யூ. இந்த லவ் அப்படிங்கிற அந்த ஒரு அட்ஜெக்டிவ் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். அந்த அட்ஜெக்டிவ் நவுன்ற இது வேர்பும் வருது. அந்த இடத்துல அந்த வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹி இஸ் இன்டெலிஜென்ட் பாய்ன்னு சொல்றோம். அந்த இன்டெலிஜென்ட்டுக்கு பாய்க்கு பதிலா இன்டெலிஜென்ட்டுக்கு வேற ஏதாவது சினோனிம்ஸ் இருக்கா? What are the synonyms for intelligent? Knowledgeable. Knowledgeable இருக்கு. ஆனா knowledgeable and intelligence, do they mean the same? Will they mean the same? No. Slight variation இருக்கும். ஓகே, நிறைய மீனிங் சேஞ்ச் ஆகும். அப்ப அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு வேர்டுமே ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்றது. அப்ப அந்த ஐடியாலஜி கிரியேட் பண்ற வேர்டுக்கு மேல ஒரு இன்ட்டு போட்டுக்குவாரு பென்சிலை வச்சு. இந்த இடத்துல there is the trace. Okay, when an eraser is done, அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு அந்த வேர்டினுடைய ட்ரேஸ் இருக்கும். அதே ஈக்குவல் மீனிங் உள்ள ஒரு வேர்டை அந்த இடத்துல தூக்கி போடுவாரு. போடும் பொழுது அந்த மீனிங் சேஞ்ச் நடக்கும் இல்லையா? that is actually the game played by Derrida. Okay, he wanted to show that there is no one meaning to the text. When the sign ஓகே, அப்போ நம்ம ஏற்கனவே இந்த 3 டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன டேர்ம்? ஒன் இஸ் டிஃபரன்ஸ், தி அதர் ஒன் இஸ் அஃபோரியா, எரேசர் அண்ட் ட்ரேஸ். இதனுடைய டெஃபினிஷன்ஸ் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ லோகோசென்ட்ரிசிசம் ஏற்கனவே சொல்லிட்டோம். லோகோசென்ட்ரிசிசம்னா கிவிங் ப்ரிஃபரன்ஸ் டு ஸ்பீச். லோகோ அப்படிங்கும்போது லோகோ அப்படின்னாவே வேர்டுன்னு அர்த்தம். அந்த வேர்டு வந்து டசன்ட் ரெஃபர் டு ரிட்டன் வேர்ட், இட் ரெஃபர்ஸ் டு தி ஸ்பீச். அண்ட் that speech which is given prominence is called the metaphysics of presence. Okay, are you there teachers? Yes sir. Logo அப்படின்னா ஸ்பீச், அதோட கனெக்டடான டேர்ம் வந்து போனோசென்ட்ரிசிசம். போன் அப்படின்னாலும் சவுண்டுன்னு அர்த்தம். அப்ப சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ரைட்டிங்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா another term associated with Derrida, it is called supplement. What is supplement? A supplement serves to enhance the presence of something which is already complete and self-sufficient. And what is the supplement of speech அப்படின்னு கேட்டீங்கன்னா writing is the supplement of speech. Okay, writing is the supplement of speech. அப்ப நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம், மெட்டபிசிக்ஸ் ஆஃப் பிரசன்ஸ்னா இப்ப எதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ
அதுதான் மெட்டபிசிக்ஸ் ஆஃப் பிரசன்ஸ். அப்போ வாட் இஸ் மெட்டபிசிக்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ்? that which is not favored. அதுதான் மெட்டபிசிக்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ். இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, நம்ம டீச்சர்ஸ், நம்ம எல்லாருமே டீச்சர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை நாளைக்கு நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல போய் தான் நான் டீச்சர் ஆவேன் அப்படின்னு ஒர்க் பண்ணாமே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நாளைக்கு நீங்க ஒரு கிளாஸ் ரூம் போறீங்க, அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு சைன். இப்போ அதில் நம்ம என்ன பண்றோம், நல்லா படிக்கிற பையனை வந்து நம்ம பெட்டுன்னு வச்சுக்கிட்டு அவனுக்கு வந்து எல்லா ஃபேவர்ஸையும் பண்ணிட்டு அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா he is called the metaphysics of presence. அப்ப அவன் வந்து ஏன் அவனுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து அவன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அப்ப மற்றவனுக்குலாம் அந்த பொட்டன்ஷியல் இல்லையா அப்படின்னா, அவன்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, he has not activated it. ஒருவேளை அவனும் நல்லா படிச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ்ல 50 பேருமே எல்லாமே மேக்ஸ்ல சென்டம், எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் எடுக்கிறாங்க, 500க்கு 500, 600க்கு 600 அப்படின்னு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், there is no possibility of celebrating one sign. One sign is celebrated because the other signs have not actualized their full potential. Appa that one sign is the metaphysics of presence, the other signs are the absence. Appa the absence decides the prominence of the presence. Did you get the concept? இப்போ white ஒன்னு இருக்கு. White is white because of black. Without black there cannot be white. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம டெரிடாவை பத்தி சொல்லணும்னா, he brought out a very famous debate. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is nothing called the first அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் அவர் முன் வச்சாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, when you say that something is the first, you affirm that there is a pre-existing element. இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் நீங்க செலிப்ரேட் பண்ணீங்கன்னா, அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு முன்னாடி நான் எக்ஸிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கணும். இல்லாமையிலிருந்து ஒன்றை கடவுள் உருவாக்கினார் அப்படின்னா, இல்லாமை அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுல, அதை வந்து அதுதானே முக்கியம். அது இல்லாம எதுவுமே கொண்டு வர முடியாதுல்ல, எதுவும் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எதையும் உருவாக்க முடியாது. ஒரு சட்டியை நீங்க உருவாக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், பானை உருவாக்கணும்னா மண் வேணும். களிமண்ணிலிருந்து தான் நீங்க பானை உருவாக்க முடியும். களிமண் இல்லாம பானை உருவாக்க முடியுமா? பானைக்கு நீங்க 30 கொடுக்குறீங்க, ஆனா களிமண்ணை நீங்க மதிக்கிறது இல்ல. and களிமண் is absence, metaphysics of absence, and the பானை is metaphysics of presence. Okay, so the clay is the supplement of the pot. analogy சொல்லிட்டேன், உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். and then ரொம்ப முக்கியமான term, what is transcendental signifier? Okay, what is transcendental signifier? அப்படின்னா, that which you cannot reach but which signifies all other things, that is God. Meaning, he is the fullness of meaning. You cannot reach God, but you can reach something which is closer to God. And the whole Western philosophy was at a fundamental error. What is that error? அப்படின்னா, the search for the transcendental signifier, the eternal point of reference. அதை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. You can only reach one dimension of it. அதனுடைய நீளம், அகலம், ஆழம், உயரத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. an iota of it you can get. அந்த மாதிரி விஷயம், it is called transcendental signifier. Did you get all these information, teachers? Yes, sir. Yes, sir. இப்போ shall we pass on to the next theory? Next theory is structuralism. What is the foundation principle of structuralism? அப்படின்னு சொல்லும் பொழுது, okay, according to structuralism, everything is connected to everything else. Everything is structured in a particular way. அதுக்கு தான் நான் அந்த previous diagram வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the whole human brain is structured. Okay, அதுக்கு ரொம்ப முக்கியமான 3 contributors இருக்காங்க structuralismத்துல. Number 1, in linguistics, you have Ferdinand de Saussure, who lived between 1857 to 1913. A major contributor to structuralism in linguistics. He is called the father of
structuralist linguistics. Father of structuralist linguistics. The second one is cultural anthropology ல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் Claude Lévi-Strauss 1908 to 2009. இவர் வந்து anthropology அப்படின்னா the systematic study of the evolution of human beings and culture அதை பத்தி படித்த ஒரு பெருமகனார். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா you have Roland Barthes, a very important critic when it comes to structuralism. இவங்களை பொறுத்த மட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா there is a canvas and in that canvas everything is connected and no one thing can be understood in isolation. Okay, no man is an island அப்படிங்கிற கான்செப்டோடைய அதே மாதிரி ஒரு philosophical ஃபார்ம் தான் இது. ஓகே, நம்ம இந்த பாயிண்ட பாருங்க. Structuralism is a way of thinking about the world which is predominantly concerned with the perception and description of structure. எல்லாமே கட்டமைக்கப்பட்டது, மொழியும் கட்டமைப்பில் உள்ளது. According to structuralists, language is a constructed reality. மொழி என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு உண்மை அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் the nature of every element in a given situation has no significance in itself and in fact is determined by all the other elements involved in the situation. இப்போ நம்ம வந்து you and I cannot be called an individual. ஏன் அப்படின்னா அப்போ நம்ம வந்து நாளைக்கு டீச்சர்ஸ்னு நம்மளை ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் நம்ம டீச்சர். அப்போ ஒரு கிளாஸ் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸே ஒரு இடத்துக்கு போகல அப்படின்னா அது எப்படி கிளாஸ்ன்னு சொல்றது? அப்ப எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் டு எவ்ரிதிங் எல்ஸ் இன் த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னது. நவ் இதோட பேசிக் என்னன்னா அப்படியே அந்த பாயிண்ட பாத்துக்கோங்க. ஆல் ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் கன்ஸ்ட்ரக்டட். நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் பக்காவா யாரோ ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. யார் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றா அப்படின்னா those who are in power, those who are in the position to create ideology, they actually they construct all the notions. Society is a construct, language is a construct, culture is a construct. இப்ப நம்ம இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நமக்கு சொன்னது யாரு அப்படின்னா இந்த பவர் சென்டர்ல இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. ஓகே, அவங்க சொன்னதுனால நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்போம், இல்லை ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்திருப்போம். திஸ் இஸ் ஹவு த ஹோல் சிஸ்டம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட். இப்போ இதுல முக்கியமான ஃபிகர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. Claude Lévi-Strauss, A.J. Greimas, Jonathan Culler, Roland Barthes, Ferdinand de Saussure, Roman Jakobson, and Vladimir Propp and Terence Hawkes. இதுல இவரை பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். Ferdinand de Saussure, he is called the father of linguistics in certain books. நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம வாத்தியார் சொல்லிட்டாரு அப்படின்னு எழுதிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு புத்தகத்திலும் வேற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு தப்பே ஆகாத இன்ஃபர்மேஷன் என்னன்னா Ferdinand de Saussure is called the father of structuralist linguistics. ஏன் அப்படின்னா இவருக்கு பின்னாடி நிறைய லிங்குவிஸ்டிக்ஸ் வந்திருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் யாரு? ரொம்ப ஃபேமஸானவர். who is called the father of modern linguistics? Noam Chomsky. Noam Chomsky தான் father of modern linguistics, and in certain books he is also described as the father of linguistics. அப்போ Ferdinand de Saussure யாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரும் father of linguistics ஒரு புக்ல இருக்கு. ஒரு சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அதை தான் கீயா கொடுத்துருக்காங்க. ஆனா டவுட்டே இல்லாம என்ன சொல்லலாம், he is called the father of structural linguistics and he is also belongs to structuralism and semiotics. and நமக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப பெருசா பேசப்படக்கூடிய கான்செப்ட்ஸ் lingua parole, the two aspects of language, அதை நமக்கு கிளியரா டிஸ்டிங்விஷ் பண்ணவர் Ferdinand de Saussure. A man who spoke about a language as a system of sign, அதுவும் வந்து Ferdinand de Saussure. Synchronic linguistic, diachronic linguistic அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸையும் நமக்கு சொன்னவர் வந்து Ferdinand de Saussure தான். Then signifier, signified referent,
அப்படிங்கிற கான்செப்டை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவரும் ஃபெர்டினாண்ட் தி சசுவர் தான். வாட் இஸ் தட் சிக்னிஃபையர், சிக்னிஃபைட் அப்படிங்கிற கான்செப்ட். அப்படிங்கும்போது சைன் அப்படின்னா என்ன, வாட் இஸ் அ சைன் அப்படிங்கும்போது லாங்குவேஜை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், வேற எந்த சைனையும் நீங்க போயிடாதீங்க. சைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனிதிங் தட் கன்வேஸ் மீனிங் இஸ் அ சைன். அண்ட் in the sign, how is the sign, how does the sign evolve அப்படின்னா it is a combination of a signifier and signified. அப்படின்னா ஒரு வேர்ட் ஆர் இமேஜ், அந்த வேர்ட் ஆர் இமேஜ் டக்குன்னு நம்ம பார்த்த உடனே நமக்கு ஒரு மென்டல் அசோசியேஷன் வரும் இல்லையா, இந்த ரெண்டுனுடைய காம்பினேஷன் தான் மீனிங். வேற மாதிரி சொல்லணும்னா மீனிங் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் த வேர்ட் அண்ட் த இமேஜ். இப்ப TREE அப்படின்னு போர்ட்ல எழுதணும்னு நமக்கு டக்குன்னு ஒரு ட்ரீ இமேஜ் வருது அண்ட் டக்குன்னு ஒரு மீனிங் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ட்ரீனா இதுதான். ஃபேன், FAN அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேர்டு நம்ம சொல்லும் பொழுது அந்த ஃபோன், அந்த ஃபோனையும் சொன்ன உடனே நமக்கு என்ன ஆகுது, இமீடியட்டா ஒரு மென்டல் அசோசியேஷன். இந்த ரெண்டும் கம்பைன் ஆகும்போது தான் மீனிங். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஐடியா. புரிஞ்சுதா? Yes, yes, sir. Sign is a combination of signifier, signified. Signifier na and the word image, and signified na the mental image, the mental conception. அவர் கொடுத்த ஃபேமஸ் அனாலஜி என்ன அப்படின்னா the analogy of a tree. நம்ம ட்ரீன்னு சொன்னோன்னே ஒரு டிக்டேஷன் டெஸ்ட் கொடுக்குறோம். நம்ம ட்ரீ அப்படின்னு சொன்னோன்னே ஸ்டூடெண்ட் என்ன பண்றான், நோட்ல TREன்னு எழுதுறான். இமீடியட்டா அவன் மைண்ட்ல ஒரு இமேஜ் வந்துட்டு போகுது. அந்த ரெண்டும் கம்பைன் ஆகும்போது ஒரு மீனிங் கம்யூனிகேட்டட். ட்ரீனா இப்படிதான் இருக்கும், திஸ் இஸ் ட்ரீ அப்படின்னு ஒரு மீனிங்கும் கம்யூனிகேட் ஆயிடுது. அதுல இண்டிவிஜுவல் சைன் TREE அந்த 4 சவுண்ட்ஸ் இருக்கு, இண்டிவிஜுவல் சவுண்ட். அந்த இண்டிவிஜுவல் சவுண்டோட அசோசியேட் ஆகக்கூடிய த இமேஜ், அது 4 சைனும் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு வேர்டு. அந்த வேர்டோடு ஒரு ஐடியா கம்பைன் ஆகி மீனிங் கம்யூனிகேட் ஆகுது. ஓகே, லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். ரொம்ப இம்பார்ட்டண்டான லிங்குவிஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம இதுல ஒரு டச் பண்ணி பார்ப்போம். என்ன அப்படின்னா லியோனார்ட் ப்ளூம்ஃபீல்ட் இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் லிங்குவிஸ்டிக்ஸ். Okay, Leonard Bloomfield, he led the development of structural linguistics in United States of America. அவர் எழுதின ரொம்ப முக்கியமான புக் என்ன அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. The title of the book is Language, and this book was published in the year 1933. Okay, அடுத்தது okay, you have அந்த புக் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். It is called Generativism. அண்ட் அதுல நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய அமெரிக்கன் திங்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் சாம்ஸ்கி. நாம் சாம்ஸ்கி அப்படிங்கும்போது அவருடைய ஃபேமஸ் புக் இட் இஸ் கால்ட் சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர், பப்ளிஷ்ட் இன் 1959. அண்ட் நாம் சாம்ஸ்கி இஸ் அசோசியேட்டட் வித் ஃபியூ கான்செப்ட்ஸ். என்ன கான்செப்ட்ஸ் அப்படின்னா innate ideas. According to Noam Chomsky, okay, all human beings have the capacity to learn language. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா there is a set of universal grammar which is in human mind, and according to him all languages are built on similar grammatical structure. எல்லா லாங்குவேஜுக்குமே பேஸ் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த பிரெயின்ல இருக்கு. தட் இஸ் கால்ட் யூனிவர்சல் கிராமர். அதனுடைய டெவலப்மெண்ட் தான் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஜெனரேட்டிவ் கிராமர். ஓகே, ஆர் யூ ஃபாலோயிங் டீச்சர்ஸ்? இப்போ இந்த நாம் சாம்ஸ்கி உடைய ஐடியாலஜி எதோட கனெக்டட் ஆனது அப்படின்னா பிளேட்டோவுடைய the concept of innate ideas, அவருடைய ஐடியலிசத்தோட கனெக்டட் ஆனது. அப்ப பிளேட்டோவும் ஒரு பெரிய எஜுகேஷனிஸ்ட். அவரும் என்ன நம்பினாரு அப்படின்னா ஒவ்வொரு பிறக்கும் குழந்தை வந்து பிறக்கும் பொழுதே ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ், ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு
ஃப்ளாப்பி டிஸ்கோட தான் பிறக்குது. இந்த பிரெயின்ல வந்து அந்த மாதிரி ஒரு சிப் வந்து கடவுள் சொருவி தான் அனுப்பி இருக்கிறாரு. அந்த கான்செப்ட் ஏற்கனவே உள்ள இருக்கிறதுனால தான் அங்க வெளியில இருந்து ஒரு ஸ்டிமுலண்ட் வரும் பொழுது அசோசியேட் ஆகுது அப்படின்னு யார் நம்பினா? பிளேட்டோ நம்பினாரு. அதே மாதிரி ஐடியாவை தான் நாம் சாம்ஸ்கியும் பிற்காலத்துல ப்ரொபகேட் பண்ணாரு. இப்ப இவங்க 2 பேருக்கும் எதிரான ஒரு திங்கர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான் லாக். Do you remember John Locke? Education philosophy la oru varla. A man who proposed the concept that the human brain is when the child is born, the brain is a clear slate. It's a empty slate, blank slate. Tabla rasa அப்படின்னு சொன்னார். தாப்லா ராசா அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, பிளேட்டோ சொன்ன மாதிரி இன்னேட் ஐடியாஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒரு எம்டி ஸ்லேட் மாதிரி தான் ஒரு குழந்தை பிறகுது. அண்ட் த இன்ஸ்கிரிப்ஷன் எங்க இருந்து வருது அப்படின்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் த இமீடியட் சரௌண்டிங் அண்ட் த ரிமோட் சரௌண்டிங். ஓகே, அப்ப இம்ப்ரெஷன் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி நம்ம ஜான் லாக்கேன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஜான் லாக் பேசியிருக்காரு. இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்கு இதோடு கனெக்டடான ஒரு கான்செப்ட், டெரிடாவோட கான்செப்ட். இந்த ப்ராசஸ் ஆஃப் டீகன்ஸ்ட்ரக்டிங் த ஸ்போக்கன் லாங்குவேஜ் என்ன பண்ணாரு அப்படின்னா, டெரிடா என்ன சொன்னார்னா, ஹீ அலாங் வித் a few medical practitioners made a detailed study of the human brain, and they found out that in the human brain there was some scribblings, and which is considered to be arche writing. That is a term associated with டெரிடா. அவரை பொறுத்த மட்டும் சட்டியில இல்லாம அகப்பியில வராது. அப்ப ஸ்பீச் வரணும்னா ஸ்பீச்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தே ஆகணும். ஸ்கிரிப்ட் இல்லாம எப்படி பேச முடியும்? பேசிக் ஏதாவது நீங்க ஏதாவது ஸ்கிரிபிள் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் லெக்சர் கொடுக்க முடியும். அப்ப நீங்க லெக்சர் நோட்ஸ் இல்லாம கூட போகலாம், ஆனா ப்ரையர் ப்ரிப்பரேஷன் ஏதாவது ஹிண்ட்ஸ் எடுத்தே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் டெரிடாவுடைய கான்செப்ட் ஆஃப் ஆர்கே ரைட்டிங். இன்னும் வேகமா வேற மாதிரி சொல்லணும்னா, எசன்ஸ் goes before existence. இத பத்தி வேற மாதிரி சொல்லணும்னா, கோழி இன்னைக்கு உலகத்துல கோழி இருக்குன்னா கோழிக்கு முன்னாடி முட்டை இருக்கணும். ஆனா முட்டை இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும்? கோழி என்பது இருந்திருக்க வேண்டும். கோழி இஸ் த எசன்ஸ், முட்டை இஸ் த எக்ஸிஸ்டன்ஸ். அந்த கோழி எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க, இப்ப நம்ம பேசுறதுக்கு டைம் இல்லை. ஓகே, did you follow all these things, teachers? Yes, sir. Okay, இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். We'll go for a break and get back.